Hi friends, இன்னைக்கு வந்துட்டு wheat flour wheat germ cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First வந்து அவனை வந்துட்டு preheat பண்ணிக்கோங்க 350 ஃபாரன்ஹீட்ல. அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில வந்துட்டு நம்ம எல்லா ஃப்ளாரையும் வந்துட்டு ஒரு வடிவடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டா குட்டி குட்டியா அந்த கட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நல்லா உதிரியா வந்துரும். கடைசியில மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இல்லனா வந்துட்டு குட்டி குட்டி கட்டி ஃபார்ம் ஆயிரும். இன்னைக்கு வந்து 2 கப் வீட் ஃப்ளார், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். அவ்வளோதான். நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதை தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை. அதுக்கப்புறம் வந்து வீட் ஜெம் ஆட் பண்ணிக்கோங்க. வீட் ஜெம்மில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி நட்ஸ் வந்துட்டு பாதாமும் கேஷ்யூவும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு. நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். சுகர் நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் 1/2 கப் போட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப. நான் வந்து இன்றைக்கி பட்டருக்கு பொதுவாக கோகோனட் ஆயில், ஒரு எக்கு, 2 பனானா நல்லா பழுத்தது எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கையும் ஆயிலையும் போட்டு ஒரு அடி அடிச்சிடுங்க ஜாரில். ரொம்ப பீட் பண்ண வேணாம், சும்மா வந்துட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகரும் பனானாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு அடி அடிச்சுக்கோங்க. சுகர் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பரட்டி விடுங்க. ரொம்ப ஓவராக பீட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக அப்படியே எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆனால் போதும். இந்த ட்ரை ஃப்ளார் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா வந்துட்டு எதுவும் இது இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா லிக்விடாக இருந்துச்சுன்னா வந்துட்டு தேவையில்லை மில்க்கு. அவ்வளோதாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேக் பேனில் வந்துட்டு கீ இல்லைன்னா பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் ஃப்ளாரும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா வந்துட்டு நல்லா அப்படி தட்டி விட்டிங்கன்னா போதும். ஃப்ளார் ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேனில் வந்துட்டு நல்லா ஒட்டாமல் வரும். நட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் வந்து இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. அப்படியே கேக்கில் இருக்க மாதிரியே இருக்கும். ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸை வந்துட்டு அப்படியே பேனில் போட்டு அவனில் வச்சிடலாம். நல்லா ஈவனாக பரட்டி விட்டுருங்க. நல்லா ஈவனாக தட்டி விட்டுட்டு அவனில் வச்சுருங்க. ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். 25 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன். பார்த்துட்டேன்னா ஒரு கத்தியை வந்துட்டு நடுவில் வந்து விட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுவும் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒட்டி வந்ததுன்னா வந்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் விடுங்க, ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மேலே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கேக்கை ஃப்ளிப் பண்ணால் சூப்பராக வந்துடும் கேக்கு. அவ்வளோதாங்க, வீட் ஃப்ளார் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, வீட் ஃப்ளார் போட்டோமா ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டோமான்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு ஹெல்த்தியானதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.